லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. கேரளாவின் மலப்புரம், கோழிக்கோடு, திருச்சூர் ஆகிய மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் வைரஸ் பரவல் எதிரொலி காரணமாக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் மக்களுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த மாவட்டங்களில் எவ்வளவு பேருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? இந்த வகை வைரஸின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதன் பாதிப்புகள் என்ன? மேலும் என்னென்ன வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது பொது சுகாதாரத்துறை? முழு விவரங்கள் தாய்மானவன். கேரளாவில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக பறவை காய்ச்சல் பரவல் என்பது அதிகரித்திருந்த ஒரு சூழல்ல தமிழகத்துடைய எல்லையோர மாவட்டங்கள்ல பறவை காய்ச்சல் தடுப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக கேரளாவில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய இறைச்சிகள் தமிழக பகுதிகளில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தமிழக பகுதிகளுக்கு எடுத்து வரப்பட்டதா பார்க்க முடிந்தது. சுகாதாரத்துறை அதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது கேரளாவுடைய மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் திருச்சூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல தற்போது வெஸ்ட் நைல் வைரஸ் என்ற ஒரு வைரஸ் என்பது தற்போது பரவி வருகிறது. இந்த வைரஸ் என்பது பறவைகளிடம் இருந்து கொசுவிற்கும் கொசுவின் வழியாக மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு வைரஸாக இருந்து வருகிறது. இந்த வைரஸ் தற்போது கேரளாவில் வெகுவாக பரவி வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்தை பொறுத்தமட்டில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தற்போது மக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில தமிழகத்துல இதுவரைக்கும் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பு என்பது எங்கும் கண்டறியப்படவில்லை எனவும், இருப்பினும் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் கொசு பரவலை கட்டுப்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தியிருக்கிறது. குறிப்பா பறவைகளிடமிருந்து கொசுக்களுக்கும் கொசுக்கள் மூலமாக மனிதருக்கும் பரவும் இந்த வைரஸ் கியூலெக்ஸ் வகை கொசுவால் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என பொது சுகாதாரத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எனவே கொசு புழு உற்பத்தி மற்றும் கொசு பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. மேலும் மனிதர்களிடையே பரவும் தன்மை என்பது இந்த வைரஸ்களுக்கு இல்லை என்றாலும் கூட கொசு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. வைரஸ் தொற்றுக்கு ஆளாகக்கூடிய மக்கள்ல 80% மக்களுக்கு எந்தவித அறிகுறியும் காணப்படுவதில்லை எனவும், இருப்பினும் காய்ச்சல், தலைவலி, வாந்தி, உடல் வலி போன்ற அறிகுறிகள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கவாதம், கழுத்து விரைப்பு, மயக்கம் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் மூளை காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும், எனவே இந்த பொதுவான அறிகுறிகள் இருந்தால் கூட உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்வது நலம் என சுகாதாரத்துறை வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறது. அமெரிக்கா, ஐரோப்பியா, மத்திய ஆசியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நோய் பரவி வரக்கூடிய நிலையில இந்த வைரஸை கண்டறிவதற்கு 2 பரிசோதனை முறைகள் இருக்கின்றன. எலைசா மற்றும் பிசிஆர், RT-PCR என்ற பரிசோதனை மூலமாக இந்த நோயை முழுமையாக கண்டறிய முடியும் எனவும், எனவே குறிப்பிட்ட இந்த அறிகுறிகள் கொண்டவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது அவசியம் என சுகாதாரத்துறை வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. மேலும் இந்த வகை வைரஸ் என்பது அனைத்து வயதுடையவரையும் பாதிக்க வாய்ப்பிருப்பதாகவும், ஆனால் 50 வயதை கடந்தவர்களுக்கு இந்த நோயின் தாக்கம் என்பது பெருமளவில் காணப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய வகையில் இந்த நோயினுடைய தாக்கம் என்பது, வீரியம் என்பது இருக்கும் என வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.